இன்றைக்கு நம்முடைய தியானத்தில் 2வது நாள் தியானத்துக்குள்ளாக கடந்து போகிறோம். கெத்செமனே தோட்டத்தை குறித்து இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாகவும் நம்முடைய உள்ளத்திலே புதிய காரியங்களை கற்றுத்தரும்படியாகவும் இன்றைக்கு நம்ம அழைத்து வந்திருக்கிறார். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 36 முதல் 46 வசனங்கள் எடுத்தீங்கன்னா கையில் எடுத்து ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். சரி, சத்தமாக வாசிக்கலாமா? மத்தேயு 26:36. அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே என்கிற இடத்துக்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள், போவோம் என்றார். கர்த்தாவே, இந்த வசனங்கள் மூலமாக எங்களோடு கூட பேசுவீராக. இந்த மாலை வேளையில கர்த்தர் எங்களை எதற்காக அழைத்து கொண்டு வந்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக எங்களோடு கூட பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அமர்ந்து கொள்ளலாம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 39வது வசனம் சொல்லுகிறது, இயேசு புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார், அவருடைய சீஷர்களும் அவரோட கூட போனார்கள் என்பதாக வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைக்கு நம்முடைய இந்த பரிசுத்த வார ஆராதனையிலே 2வது நாளுக்குள்ளாக நம்ம பிரவேசித்திருக்கிறோம். நேற்றைய தினம் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் மேலறை அனுபவத்தை குறித்து நம்ம தியானித்தோம். எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஓய்வு நாளிலே எருசலேமுக்குள்ளாக வந்து அந்த தேவாலயத்தை சுத்திகரித்து அதன் பின்பு பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்காக ஒரு மேலறையை ஆயத்தம் பண்ணும்படியாக 2 சீஷர்களை அழைத்தார் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். பேதுருவையும் யாக்கோபையும் கர்த்தர் அனுப்பி, நீ நகரத்துக்குள்ளாக போங்கள், தண்ணீர் கூட சுமந்து கொண்டு வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான், அவனுக்கு பின்னாக சென்று அவன் எந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிக்கத்தக்கதான இடம் என்ன என்று கேளுங்கள், அவன் உங்களுக்கு கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு விஸ்தாரமான மேல் அறையை காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியாக சீஷர்கள் சென்று இயேசு சொன்னபடியே கண்டு ஆயத்தம் பண்ணினார்கள். வேளை வந்த பொழுது அவர் தம்முடைய சீஷரோடு கூட பந்தி இருந்தார் என்று நம்ம தியானித்தோம். அதே மேலறையிலே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் உயிர் தெழுந்த பின்பு சீஷருக்கு தரிசனமானார் என்பதை சரித்திர வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அதே மேலறையிலே தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்பதை குறித்து சரித்திர வல்லுநர்கள் இன்றைக்கும் கூட எண்ணி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட நம்ம சென்று பார்த்தா, சுற்றுலா சென்று பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்திலே இந்த மேலறை இன்னுமாக இருக்கிறது. அதில் வந்து போகும் பொழுது அதில் அதை குறித்த பல விபரங்களை சரித்திர வல்லுநர்கள் எழுதி வைத்திருப்பதாக நாம் அறிந்து கொள்ளலாம். அதைத்தான் நேற்றைக்கு நம்ம தியானித்தோம். அந்த மேலறையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தாம் எதை நிறைவேற்ற விரும்பினார் என்பதை குறித்து திட்டமும் தெளிவுமாய் பல காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்தார். அவர் தம்முடைய சீஷனை ஒரு பாவம் செய்ய போகிற ஒரு யூதாஸ் காரியத்தை மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவனுக்கு ஒரு அவகாசம் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, தன்னை மறுதலிக்க போகிற பேதுருவை குறித்து பேசி, நான் உனக்காக ஜெபிக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் தாம் எப்படி தாழ்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அவர் தம்முடைய வல்லமையை மகிமையை விளங்கும்படியாக எல்லாருடைய கால்களையும் கழுவி துடைத்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதன் பின்பு கர்த்தர் அந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பஸ்கா எப்படி ஆசரிக்கப்பட வேண்டும், பஸ்காவிற்கு பதிலாக திருவிருந்தை எப்படி கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணினார் என்பதை குறித்து ஒரு புது உடன்படிக்கையை கர்த்தர் எல்லா சீஷர்களுக்கும் வெளிப்படுத்தி அதற்காக அவர்களோடு கூட ஜெபித்தார் என்று நம்ம தியானித்தோம். இன்றைக்கு அதை முடிந்த பின்பு இயேசு என்ன செய்தார், இயேசுடைய பாதங்கள் அதன் பின்பு எங்கே சென்றது என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அந்த மேலறையில் உள்ள அந்த பஸ்கா ஆசரிப்பு அந்த
இரவு உணவு முடிந்த பின்பு இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷரும் புறப்பட்டு, அதாவது எருசலேமில் இருந்து புறப்பட்டு அங்கே பக்கத்தில் இருந்த ஒலிவ மலைக்கு சென்றார்கள். எருசலேமுக்குள்ளாகத்தான் அந்த மேலறை காணப்படுகிறது. எருசலேமுக்கு வெளியாக பக்கத்தில் கீதரோன் பள்ளத்தாக்கு என்கிற ஒரு பள்ளத்தாக்கு காணப்படுகிறது. அது முன்பாக கீதரோன் என்கிற ஆற்று ஓடிக்கொண்டிருந்த இடம். அதை இப்பொழுது கீதரோன் பள்ளத்தாக்கு என்று சொல்லுகிறார்கள். அதில் அதிகமாக தண்ணீர் காணப்படுவதில்லை, சிறிதளவு தண்ணீர் போகிறது. அந்த கீதரோன் பள்ளத்தாக்கின் அருகிலே தான் அதிகமான கல்லறை தோட்டங்கள் இருப்பதாக கூட இன்றைக்கு அநேக கல்லறைகளை நம்ம அங்கே பார்க்கலாம். அந்த கீதரோன் ஆற்றை தாண்டி, அந்த கெதரோன் என்கிற அந்த ஆற்றை தாண்டி கர்த்தர் சென்று அங்குள்ள ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார் என்பதை குறித்து நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 மற்றும் மார்க் எழுதின சுவிசேஷம் 14, லூக்கா எழுதின மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26, யோவான் எழுதின சுவிசேஷம் 18 ஆகிய 4 சுவிசேஷங்கள் எல்லாம் நாம் வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த இரவு நேரம் வந்தவுடனே அந்த இரவு உணவை முடித்து விட்டு அதன் பின்பு அந்த ஒலிவ மலைக்கு சென்றாராம். அந்த ஒலிவ மலை என்று சொன்னாலே அது ஒலிவ மரங்கள் நிறைந்த ஒரு மலை. ஆகவே தான் அதற்கு அந்த பெயரே வந்தது, அது ஒலிவ மலை என்று சொல்லி. அந்த மலையிலே சென்றால் எல்லா இடங்களிலும் அநேக ஒலிவ தோப்புகளை பார்க்கலாம், அதிகமான ஒலிவ கன்றுகளை பார்க்கலாம், மரங்களை பார்க்கலாம். இன்றைக்கும் கூட அப்படியாகத்தான் அந்த இடம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இயேசு சென்று அங்கே சென்று தன்னுடைய சீஷர்களோடு கூட போகும்படியாக கடந்து சென்றார் என்று நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். எத்தனை சீஷர்கள் போனார்கள் என்று பார்த்தால் 12 பேர் மேலறைக்கு வந்திருந்தாங்க. ஆனால் அதில் ஒருவன் யூதாஸ் காரியோத்து இயேசுவின் கையில் இருந்து துணிக்கையை பெற்றுக்கொண்ட உடனே அவன் உடனே புறப்பட்டு போனான் என்று வேதம் கற்றுத்தருகிறது. அப்போ இயேசு சொல்லுகிறார், நீ சென்று போக வேண்டி செய்ய வேண்டியதை செய் என்று சொன்ன உடனே அவன் மேலறையில் இருந்து அவன் புறப்பட்டு இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக, மற்றவரோடு பேசுவதற்காக அவன் சென்று விட்டான். எல்லா சிசுகளும் நினைத்து கொண்டாங்க, இவன் ஏதோ பண்டிகைக்கான பொருட்களை வாங்க போகிறானாக இருக்கும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டார்கள். யோவானுக்கு மாத்திரம்தான் உண்மை தெரியும். அந்த சமயத்திலே அந்த ஒரு சூழ்நிலையிலே 11 சீஷர்கள் கூட இயேசு இந்த ஒலிவ மலைக்கு வருகிறார். அந்த ஒலிவ மலையில எந்த இடத்துக்கு அவர் வந்தார் என்பதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அதில் முக்கியமாக ஒரு இடம் கெத்சமனே என்கிற ஒரு இடத்துக்கு வந்தார் என்பதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் மற்றும் யோவான் எழுதின சுவிசேஷம் அந்த பெயரை குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. மத்தேயு 26:36 சொல்லுகிறது, இயேசு அவர்களுடைய கெத்சமனே என்கிற அங்கே டிஸ்பிளே வரல பிரதர், தெரியல எனக்கு. அதான் இட்ஸ் ஓகே, நீங்களே கண்ட்ரோல் பண்ணிடுங்க பிரதர். இப்போ இயேசு அவர்களுடைய கெத்சமனே என்கிற இடத்திற்கு வந்து அங்கே இருந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்தருங்கள் என்று சொன்னார் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. கெத்சமனே என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதற்கு எண்ணெய் சக்கு என்பதாக அர்த்தம். அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஒலிவ தோப்பு இருந்ததுனாலே அந்த தோட்டத்தை உருவாக்கி வைத்திருந்த எஜமான் அந்த தோட்டத்தின் நடுவாக ஒரு எண்ணெய் செக்கு உருவாக்கி வைத்திருந்தார் என்பதாகத்தான் அதில் நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் அந்த இடத்தின் பெயரை கெத்சமனே என்று அழைக்கப்பட்டது. எண்ணெய் செக்கு என்று பொருள்படுகிற கெத்சமனே என்கிற பெயரிலே அந்த தோட்டம் அழைக்கப்படுகிறது. நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பல உவமைகளை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார் அல்லவா, ஒருவன் திராட்சை தோட்டத்தை நாட்டினான், அது நடுவிலே ஆலையை உண்டாக்கினான் என்று சொல்லப்படுகிறது அல்லவா. அதே போல தான் இங்கும் கூட ஒலிவ மரம் இருந்தது, ஒலிவ தோப்புகள் இருந்தது. அந்த ஒலிவ எண்ணெய் எடுப்பதற்காக அந்த எண்ணெய் செக்கு ஒன்று அது நடுவிலே உருவாக்கப்பட்டு இருந்தது. ஆகவே தான் அந்த இடத்துக்கு பேர் கெத்சமனே என்று பெயர் வந்திருக்கிறது. அதை பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதுதான் அங்கே இருக்கிற பழைய காலத்தில் உள்ள அந்த எண்ணெய் செக்கு. இன்றைக்கு கூட நீங்கள் போனால் அதை பார்க்கலாம். அது ஒரு பெரிய நம்முடைய ஊரில் உரல் என்று சொல்லுவார்கள், அல்லது அது ஒரு பெரிய ஒரு செக்கு என்று சொல்லலாம். ஒரு தொட்டியை போல் இருக்கிற ஒரு அமைப்பு, அதன் கீழ்ப்பாகம். அதற்குள்ளாக அந்த ஒலிவ பழங்களை அல்லது காய்களை போட்டு அதற்கு மேலாக ஒரு உருளை சுற்ற விடப்படுகிறது. அந்த உருளை மிகவும் பெரிய ஒரு கல்லினால் செய்யப்பட்டது. நீங்கள் பார்ப்பது போல சில இடங்களிலே 2 உருளைகள் இருப்பதை போல கூட அமைந்திருக்கும். அதில் இருந்து நீளமான ஒரு நுகத்தடி ஒன்று அதில் மாட்டப்பட்டு அதன் மூலமாக கழுதைகளோ அல்லது மாடுகளோ வைத்து அதை சுற்றி சுற்றி வர செய்து அந்த செக்கில் ஆட்டி எண்ணெயை எடுக்கிற இடம் தான் அந்த இடத்தின் பெயர். ஆகவே தான் அந்த பேர் கெத்சமனே என்கிற பெயர் வந்தது. அந்த இடத்துல எண்ணெய் ஆட்டப்படுகிறது. அங்கே ஒலிவ பழங்கள் பிழிந்து நசுக்கி அதில் இருந்து சாறு வந்து அது எண்ணெயாக மாறுகிற வரைக்கும் அதில் அரைக்கப்படுகிறது. ஆகவே தான் அது எண்ணெய் சக்கு என்று பெயர் பெறுகிறது. ஆனால் அன்றைக்கு இரவிலே இயேசு கிறிஸ்து வந்த நாளிலே அது இயேசு கிறிஸ்துவின் சரீரமே ஒரு ஒலிவ பழமாய் மாறி அந்த இடத்துல நசுக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்தார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, பிதாவானவர் அவரை நொறுக்க சித்தமானார் என்று வேதம் எழுதி கற்றுத்தருகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து உடைக்கப்படுவதற்காக, இயேசு நொறுக்கப்படுவதற்காக அந்த இடத்துக்கு வந்தார் என்பதை கூட நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். அங்கே சீஷரோடு கூட இயேசு கிறிஸ்து வருகிறார், அந்த ஒலிவமலையை நோக்கி வருகிறார். வந்து சீஷர்களை பார்த்து வந்த உடனே ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். மத்தேயு 26:11 வேதம் சொல்லுகிறது. அதோடு கூட மார்க் 14, 27, 28 வசனங்களிலும் இந்த வசனத்தை நாம் குறிப்பிட்டு நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சீஷரை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு வேத வசனம் நிறைவேற போகிறது
என்று சொல்லுகிறார். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறுகிற நாட்கள் வந்திருக்கிறது என்று சொல்லி தான் மேலிருந்து கிளம்பி வரும்பொழுது இயேசு சொன்னார். ஆனால் அங்கே தோட்டத்துக்குள்ளாக வரும்பொழுது இயேசு சொன்னது என்ன? இயேசு அவர்களை நோக்கி மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். பாருங்க, இயேசுவுக்கு எல்லாமே தெரியும். அந்த இடத்துக்கு வரும் பொழுது இயேசுவுக்கு தெரியும் அங்கே தான் தன்னை கைது செய்ய போகிறார்கள் என்பது. அங்கே வரும் பொழுதுதான் இயேசுவுக்கு தெரியும் அங்கே ஒரு வேத வசனம் நிறைவேறப் போகிறது என்பது. அதுதான் இயேசுவுக்கு தெரியும். தான் தான் அந்த மேய்ப்பனாக வெட்டப்படுகிற மேய்ப்பன் என்பது இயேசுவுக்கு தெரியும். அதை விளங்க சொல்வதற்காக சீஷர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது இதுதான். இன்றைக்கு இரவிலே வேதத்தில் எழுதியிருக்கிறபடி மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும், மந்தை சிதறடிக்கப்படும் என்கிற வண்ணமாக நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் இடரல் அடைவீர்கள். You will all stumble because of me என்று அவர் சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். யோசித்து பாருங்க, நீங்க ஒருவரை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க, ஒருவரை தெய்வமாக நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள், மேசியாவாக எண்ணிக் கொண்டிருக்கிறீங்க. ஆனால் திடீரென்று அவர் சிறைச்சாலையில் கொண்டு பிடித்து வைக்கப்படும்படியாக உங்கள் கண்களுக்கு முன்பாக இழுத்து கொண்டு போகப்படுகிறார், சித்திரவதை செய்யப்படுகிறார், சிலுவையில் அறைகிறார்கள், அவரை அடக்க பண்ணி விடுகிறார்கள். எப்படி இருக்கும் உங்களுடைய மனம்? இயேசு கிறிஸ்து அதை அறிந்தபடியாக அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இரவிலே நீங்கள் எல்லாரும் இடரல் அடைவீர்கள். every one of you will stumble என்று அவர் சொல்லுகிறார். எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. இப்பொழுது போல சீமோன் பேதுரு மாத்திரம்தான் பதில் சொல்லுகிறார் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு நாளும் இடரல் அடைகிறேன் என்று இயேசு அப்பவும் கூட சொல்லுகிறார் சீமோன் பேதுரு. அப்போ இயேசு சொல்லிட்டார். அப்போ ஒரு சுவிசேஷம் அங்கே அந்த நேரத்தில் தான் இயேசு சொல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த இரவிலே நீ மறுதளிப்பா என்பதாக. ஆனால் எல்லா சீசருமே அப்படியே சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக மறுதளிக்க மாட்டேன், கண்டிப்பாக நீ இடரல் அடைய மாட்டோம் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு முற்றிலுமாக அவருடைய பொருள் அவர்களுக்கு புரியவில்லை. இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனுடைய ஜெபத்தை ஜெபித்து விட்டார். நான் யூதர்களோடு சொல்வது போல இன்றைக்கு உங்களோடு கூட சொல்லுகிறேன், நான் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் இப்பொழுது வர முடியாது. இப்பொழுது என்னை காண்கிறீர்கள், இன்னும் சில நாட்களுக்கு என்னை காண மாட்டீர்கள், அதன் பின்பு மறுபடியும் என்னை காண்பீர்கள் என்றெல்லாம் இயேசு சொல்லுகிறார். நான் மரிப்பேன், உயிரோடு வருவேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். அதெல்லாம் அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்போ தொடர்ந்துகளாக வர்றாங்க. அந்த இரவிலே ஒரு பயங்கரமான அனுபவம் அவளுக்காக காத்திருக்கிறது என்பதை அவள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு தெளிவாக அதை அவளோடு கூட பேசி சொல்லுகிறார். ஆனாலும் கூட அவளால் இன்னுமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த இரவில் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்பதை அவருடைய உள்ளம் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசுடைய உள்ளத்தில் ஒன்றே ஒன்று தெரியும், உயிர்த்தெழுதல் வரப்போகிறது என்பது தெரியும். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் நான் மரித்தாலும் உயிரோடு வருவேன் என்பது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் 3 நாளுக்கு பின்பு அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்பது தெரியும். ஆகவே அவர் சொல்லுகிறார் அந்த சீஷர்களை பார்த்து, வரீங்களே ஒரு பெரிய எண்ணெய் செக்கு இருக்கிற இடத்துக்கு வரும், இன்றைக்கு நான் எண்ணெய் செக்கிலே ஒரு ஆட்டப்படுகிற விதமாக நான் இன்றைக்கு நான் நொறுக்கப்பட போகிறேன், உடைக்கப்பட போகிறேன். ஆனாலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன். ஹல்லேலூயா. அப்போ இயேசு அப்பொழுதே தெளிவாக சொல்லுகிறார் சீஷர்களை பார்த்து, நீங்கள் எல்லாம் இன்றைக்கு இடரல் அடைவீங்க. Tonight is a night of stumbling. Tonight is a night of crushing. Tonight is a night of troubles and turmoil. Tonight is a night of disappointment. But a resurrection is going to come. When I am resurrected, I will go to Galilee before you all. எவ்வளோ ஒரு விசுவாசம் பாருங்க. கர்த்தராகிய தேவன் மேலே, பிதாவின் மேலே அவருக்கு இருந்த ஒரு பெரிய விசுவாசத்தினாலே சீஷர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அவர் அங்கே சென்றது எதற்காக போயிருக்க வேண்டும்? வேதம் நமக்கு கற்றுத்தருகிற பல முறைகளிலே இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வரும் பொழுது அவர் காலங்களிலே ஒலிவமலை என்ற இடத்திலே சென்று தங்கினார் என்பதாக பல இடங்களிலே வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த நேரமும் அப்படி வித்தியாசமான ஒரு நேரம் அல்ல, ஒரு வழக்கமானது போல தான் எல்லா சீஷர்களும் எண்ணிக்கொண்டார்கள். ஒலிவமலையில் போய் தங்க போகிறாரு, அங்கே போய் தூங்கிவிட்டு காலையில் எழுந்து வருவார் மறுபடியும் நகரத்துக்கு என்று சொல்லி அவர் யோசித்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் யோவாவுடைய சீஷர்கள் 2 பேர் அவரை பின்பற்றி வந்தார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் உங்களோடு வர விரும்புகிறோம் என்று சொன்ன பொழுது இயேசு சொன்ன காரியம் என்ன? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்க இடமில்லை. அவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த பொழுது கூட அவருக்கு சத்திரத்தில் இடமில்லை. அவர் மரிக்கும் வரையிலும் அவருக்கு தனியாக படுப்பதற்கோ அவருக்கென்று ஒரு இளைப்பாறுவதற்கோ இடமில்லாமல் தான் அவருடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார். அப்படி தான் ஊழியம் செய்து வந்தார். அன்றைக்கும் இரவிலே கூட அவர் ஒலிவமலைக்கு செல்கிறாங்க. அவருக்கு பெட்ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கல, அங்கே அவருக்காக ஒரு நல்ல ஒரு மெத்தை போட்டு வைத்திருக்கவில்லை. அவர் தங்குவதற்காக ஒரு குடிசை போட்டு வைக்கப்பட்டிருந்த இடம் இல்லாது, அது வெட்ட வெளியாக இருந்த குளிராக இருந்திருக்கும், அதிகமான பனி பெய்கிற நாளாக இருந்திருக்கும். அந்த நேரத்தில் கூட அல்லது மிகுந்த உஷ்ணமாக இருக்கிற நாளாக இருந்திருக்கலாம். அந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவருக்கு தலை சாய்ப்பதற்கு இடமில்லை, ஆனாலும் அங்கே வருகிறார். இன்றைக்கு அங்கே போனீங்கன்னா அந்த இடத்துல கெத்செமனே என்கிற தோட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. அதை குறித்து பலவிதமாக சொன்னாலும் எல்லாரும் அதிகமாக நம்பப்படுகிற ஒரு இடம் கெத்செமனே தோட்டம் என்று சொல்லி இன்றைக்கு ஒன்று காணப்படுகிறது. அங்கே சென்று அங்கே ஜெபிக்க சென்று வந்திருக்கிறோம். அங்கே பார்த்தா பல ஒலிவ மரங்களை நீங்கள் பார்க்கலாம். பெரிய பெரிய ஒலிவ மரங்கள் இன்றைக்கும் அது ஒரு தோப்பாகத்தான் இருக்கிறது.
ஒலிவ தோப்பாக இன்றைக்கு காணப்படுகிறது. அதன் அருகிலே ஒரு பெரிய ஒரு ஆலயம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. ரோம கத்தோலிக்க சபை அந்த ஆலயத்தை கட்டி பல ஆண்டுகளாக அவர் பராமரித்து வருகிறார்கள். அதுக்கு பெயர் ஆல் நேஷன்ஸ் சர்ச், சகல பல தேசங்களுடைய ஆலயம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அதற்குள்ளாக சென்றால் அதில் ஒரு பெரிய ஒரு பாறை ஒன்று இருக்கிறது. அதை அவர் சொல்லுகிறார்கள் ராக் ஆஃப் ஆகனி என்று சொல்லுகிறார்கள். அந்த பாறை மேலாம் இயேசு உட்கார்ந்து ஜெபித்தார், அது மேலே சாய்ந்துதான் அவர் ஜெபித்தார் என்பதாக சரித்திர வல்லுநர்கள் அவர்கள் கருதுகிறார்கள். அங்கே தான் நடந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எண்ணுகிறார்கள். அங்குள்ள அந்த ஒலிவ மரங்கள் எல்லாம் அது எவ்வளவு வயதாக இருக்கும் என்று சொல்லி யோசித்து பார்த்த பொழுது அதில் சில மரங்கள் 1000 வருஷங்களுக்கு மேலாக வயதானவைகள். அவ்வளவு வருஷங்களாக உயிரோடு இருக்கிறது. இன்றைக்கும் கூட உயிரோடு இருக்கிறது. ஆகவே அதை எப்படியாலும் அதை சீர் செய்ய வேண்டும் என்பதற்காக விஞ்ஞானிகள் பல விதங்களை அதுக்கு முயற்சி செய்து அவர்கள் மறித்து விடாதபடியாக பல காரியங்கள் செய்து வருகிறார்கள். சரியாக அதை பராமரித்து வருகிறார்கள். ஆனால் அவர் சொல்லுகிற காரியம் என்ன, இந்த ஒலிவ மரங்கள் அது 1000 ஆண்டுகள் தான் இருந்தாலும் கூட இந்த ஒலிவ மரம் மேலில் இருந்து தளிர்த்து வருகிற மரமாக இருக்கிறதுனாலே ஒருவேளை இயேசு உயிரோடு இருந்த பொழுது அவர் இருந்து ஜெபித்த அதே ஒலிவ மரங்கள் நடுவில் இருந்து இவைகள் கிளம்பி முளைத்து வந்திருக்கலாம் என்பதாக அநேகர் கருதுகிறார்கள். எப்படி இருந்தாலும் அதுதான் இயேசு கிறிஸ்து வந்த இடம். அது ஒலிவ தோப்பு இருந்த இடம், அதில் ஒரு எண்ணெய் சக்கு இருந்த இடம். அதில் இயேசு ஜெபிப்பதற்காக வந்தார். அந்த இரவில் அவர் தங்கி தூங்குவதற்காக வரவில்லை, இளைப்பாறுவதற்காக வரவில்லை. கடைசி தன்னுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்காக, ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக, உங்களுக்காக எனக்காக நொறுக்கப்படுவதற்காக அவர் அந்த தோட்டத்துக்குள்ளாக கடந்து வந்தார். வரும்பொழுது அவருக்கு எல்லாமே தெரியும். ஆகவே சீஷர்களை அவர் எச்சரித்தார், இன்றைக்கு இரவிலே நீங்கள் எல்லாரும் என்னை குறித்து இடரல் அடைவீர்கள், ஆனாலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போவேன் என்று சொன்னார். இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் செய்த காரியம் என்ன? முதலாவதாக அவர் செய்த காரியம் ஒரு ஜெப நேரம் தான். அதற்காக அங்கே வந்திருக்கிறார். He came there for a time of prayer. அவர் ஜெபிப்பதற்காக தான் வந்திருக்கிறார். அது சாதாரணமாக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் அல்ல. அவர் பல முறைகளில் இயேசு ஜெபித்திருக்கிறார். இரவு முழுவதும் ஜெபித்தார் என்பவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் அதிகாலையில் எழுந்து ஜெபித்தார் என்பதாக வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அவர் லாசருடைய கல்லறைக்கு முன்பாக நின்று அவர் ஜெபித்தார் என்று வேதம் கற்றுத்தருகிறது. 12 சீஷர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ராம் முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்று வேதம் கற்றுத்தருகிறது. 40 நாட்களாக அவர் உபவாசம் இருந்து ஜெபித்தார் என்று வேதம் கற்றுத்தருகிறது. ஆனால் இந்த ஜெபம் ஒரு வித்தியாசமான ஒரு ஜெபம். அவர் தன்னுடைய ஊழியத்தின் கடைசி பகுதியில் வந்து அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபம், மிகுந்த தவிப்பினாலே அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபம், அவருடைய இருதயம் அசைந்து அவருடைய ஆவியில கலங்கி அவர் ஜெபிக்கிற ஜெபம். இது வரைக்கும் அவர் அப்படிப்பட்ட ஜெபத்தை ஜெபித்ததே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அவருடைய ஊழியத்தில் முக்கியமான ஒரு ஜெப இரவாக அந்த இரவு அமைந்திருந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26, 36, 37 வசனங்களில் வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்தீர்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அவங்க பாருங்க, 11 சீஷர்கள் வந்திருக்கிறாங்க. 12 பேர் இருந்தாங்க மேல் அறையில், ஒருவன் போய்விட்டான். இது 11 பேர் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் வந்து தான் இருக்கிறாங்க, ஒரே சேர்ந்து தான் வந்திருக்கிறாங்க. ஆனாலும் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் இங்கே இருந்து ஜெபியுங்கள், நான் அங்கே சென்று ஜெபித்து வரட்டும் என்று சொல்லி தன்னோடு கூட 3 சீஷரை அழைத்து கொண்டு வருகிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான். உங்களுக்கு பாருங்கள், ஒரு பெரிய ஒரு துக்கம் வந்தால் நீங்கள் யாரை தேடி போவீங்க? உங்களுக்கு நெருங்கின நண்பர்கள், அவங்கள தான் நீங்கள் கூப்பிட்டு பேசுவீங்க. இவங்க ஏதாவது உதவி செய்வாங்க, அவங்கள தான் நீங்கள் கூப்பிடுவீங்க. உதவியே செய்ய மாட்டான் ஒருத்தர், அவங்கள கூப்பிடுவீங்களா? கூப்பிட மாட்டீங்க. இயேசு நம்பினார் இந்த 3 பேரையும். பேதுருவும் யாக்கோபு யோவானும் நான் போன எல்லா இடத்துக்கும் என்னோடு வந்தாங்களே என்பதற்காக அவளை தான் எல்லா இடத்துக்கும் அழைத்து கொண்டு சென்றார். அந்த ஒரு மரித்து போன சிறுமை உயிரோடு எழும்ப சேவை செய்யும் பொழுது அவர் அந்த அறைக்குள்ளாக வந்து பேதுருவையும் யாக்கோபையும் யோவானை மாத்திரம் தம்மோடு கூட அழைத்து சென்றார். அந்த சிறு பிள்ளை பெற்றோர் வந்திருந்தாங்க, வேறு யாருமே இல்லை. அப்பொழுதுதான் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். பேதுருவும் யாக்கோபு யோவானும் மாத்திரம்தான் இயேசுவோடு கூட மறுரூப மலை உச்சியில் இருந்தாங்க. அவள்தான் இயேசுக்கு எப்பொழுதும் நெருக்கமாக இருந்தவர்கள், அன்புக்கு பாத்திரமாக இருந்தவர்கள், இயேசுவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தவர்கள். இயேசுவோடு கூட இருக்கிற ஒரு க்ளோஸ் சர்க்கிள் என்று நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு பாருங்கள், ஒரு 100 நண்பர்கள் இருக்கலாம். ஆனால் 100 நண்பர்களையும் உடனே ஃபோன் பண்ணி சொல்வீங்களா? ஏதாவது தேவைன்னா எல்லாரும் கூப்பிட மாட்டீங்க. யாரை கூப்பிட்டு நினைப்பீங்க? உங்களுக்கு யார் ஃப்ரெண்டு இருக்காங்க, யார் உங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறாங்க, யாரும் உங்களுக்கு குறித்து கேட்டு அனுதாபப்படுவார்கள், யாரும் உங்களுக்காக ஜெபிப்பார்கள், யாரும் உங்களை குறித்து குறை சொல்லாமல் மற்றவர்களில் போய் புறம் பேசாதபடி உங்களுக்கு உதவி செய்வார்கள். அவங்களை தான் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த 3 பேர் தான் இயேசு அப்படியாக தெரிந்து கொண்டார். பேதுருவும் யாக்கோபு யோவானை மாத்திரம் அழைத்து கொண்டு போய் அவர் வியாகுலப்பட தொடங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருந்தது. அவள் தனியாக அழைத்து கொண்டு அவர் துக்கப்படவும் வியாகுலப்படவும் அவர் தொடங்கினாராம்.
மூன்று பேர் பார்க்குறாங்க, அவள் ஒன்றுமே புரியலை. எதற்காக இயேசு அழுகிறார், எதற்காக இயேசு கலங்கி இருக்கிறார் என்பதை குறித்து அவர்களால் இன்னுமே அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போ அந்த மூன்று பேரை அவர் பார்க்கிறார். ஜெபிக்கும்படி அவள் சொல்லுகிறார், என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள், என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். நீங்கள் உட்கார்ந்து நான் ஜெபிங்க, நான் தூங்குகிறேன் என்று இயேசு சொல்லவில்லை, நான் ஜெபிக்க போகிறேன், ஆகவே என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி ஜெபத்திற்கு இயேசு அழைக்கிறார். அங்கெல்லாம் மூன்று பேர் இருக்கிறாங்க. இயேசுவோடு கூட ஜெபித்தாங்களா? அவங்க சேர்ந்து ஜெபித்தாங்களா? நம்பிக்கைக்கு பாத்திரமா இயேசு கொண்டு வந்தாரே. இன்றைக்கு மாலையில் வந்திருக்கிறோம் நம்ம எல்லாரும். எத்தனை முறை இயேசு அழைக்கும் பொழுது நம்ம ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? எத்தனை முறை இயேசு நம்மை அழைத்தால் அவருக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து வாழ்நாள் முழுமையாக எல்லாத்தையும் நமக்காக ஊற்றி கொடுத்தாரே. அவர் அந்த நம்பிக்கையோடு தான் கேட்டார் அந்த மூன்று பேரையும் பார்த்து ஜெபியுங்கள் என்று சொல்லி. ஆனால் அந்த மூன்று பேரும் ஜெபிக்கலை. அப்போ இயேசு சொன்னார், நீங்கள் இங்கேருந்து எனக்காக ஜெபியுங்கள், நான் அங்கே சென்று நான் ஜெபிக்கட்டும் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் அவர் மாத்திரம் முழங்கால் பட்டிட்டு ஜெபிக்கிறார். இந்த மூன்று பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் ஜெபிக்கலை, ஆனால் அவர் தனியாக ஜெபித்து கொண்டிருக்கிறார். எனக்காக ஜெபிங்கள் கேட்ட பொழுது அந்த நம்பிக்கையில் இழக்கும்படியாக அவர்கள் தூங்கிவிட்டார்கள். எத்தனை முறை நாம் நித்திரையில் இருக்கிறோம், எத்தனை முறை தூக்கத்தில் இருக்கிறோம், நம்முடைய சொந்த காரியங்கள் கவனித்துக் கொள்ளுகிறோம். ஏதாவது நமக்கு என்று ஒன்று சொன்னால் உடனடியாக இல்லை செய்யணும்னு சொல்லி யோசிக்கிறோம். ஆனால் பாருங்கள், ஒரு இயேசு கிறிஸ்து வந்து கேட்க எனக்கு உதவி செய்யுங்க, எனக்காக ஜெபிகள் கேட்கும் பொழுது ஜெபிக்க மனம் இல்லை. இன்றைக்கு மனிதனுடைய இருதயம் அப்படித்தான். எனக்கு இதில் என்ன வரும், எனக்கு என்ன ஆதாயம் என்று சொல்லி யோசித்து பார்க்கிறவர்கள் தான் இன்றைக்கு அநேகர். இயேசு கிறிஸ்து அவர் கேட்கிறார், எனக்காக நீ ஜெபிப்பாயா மகனே, எனக்காக நீ ஜெபிப்பாயா மகளே, எனக்காக நீ உலகத்தில் எல்லாருக்காகவும் ஜெபிப்பாயா, மற்றவர்களுக்காக ஜெபிப்பாயா என்று ஒரு பாரத்தோடு கூட தாகத்தோடு அவர் கேட்கிறார். இயேசு கிறிஸ்து சென்று அவரே அந்த ஒரு பாரத்தை ஊற்றி அவர் அழுது ஜெபிக்கிறார் தேவனுடைய சமூகத்தில். அதுதான் இயேசுவின் ஒரு உச்சக்கட்ட ஜெப வேளை என்று நம்ம சொல்லலாம். கண்ணீரோடு அவர் ஜெபிக்கிறார், அவர் கதறலோடு கூட ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்தின் சத்தம் பல இடங்களில் கேட்டிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த இரவில் பார்த்தீங்கன்னா யாராலும் வந்திருந்தால் அந்த ஒலிவமலையில் இருந்து யாரோ ஜெபிக்கிற சத்தம் கேட்டிருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். ஆனால் அந்த சத்தத்தின் மத்தியிலும் கூட இந்த சீஷர்கள்லாம் தூங்கி கொண்டிருந்தாங்க. அதை பின்பு இயேசு எழுந்து வருகிறார். சரி, எனக்காக தான் நீங்கள் ஜெபிக்கல, உங்களுக்காக ஜெபிங்க என்று அடுத்து சொல்லுகிறார். இயேசு வந்து சொல்லுகிறார், 1 மணி நேரம் அவர் ஜெபித்து முடித்து எழுந்து வந்து என்று வேதம் சொல்லுகிறார். அவர் சென்று ஜெபிக்க சென்று விட்டார். அவர் ஜெபித்து முடித்து அவர் எழுந்து வருகிறார். சீஷர் பார்த்து அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:40 அப்பொழுது அவர் அவளை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கா ஜெபிக்கலாம் மறந்துருங்கப்பா, நீங்கள் உங்களுக்கு சோதனை வருகிறது, உங்களுக்கு இன்றைக்கு துக்கம் வருகிறது, உங்களுக்கு இன்றைக்கு பிரச்சனை வருகிறது, உங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். மத்தேயு லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:45-46 அப்படியாய் சொல்லுகிறது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து அவருடைய சீஷரிடத்தில் வந்து அவர் தூக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அதெல்லாம் பார்க்குறாரு. 3 பேர் இருக்கிறாங்க, பேதுரு, யாக்கோபு, யோவான். மற்ற சீஷர்கள் இருக்காங்க, அதில் ஆனால் தனியாக தூக்கிட்டு இருப்பாங்களா இருக்கும். ஆனால் அந்த 3 பேரையும் பார்த்தா இயேசு பேசுகிறார். அப்பொழுது குறிப்பாக தனக்கு மிகவும் அன்பாக இருந்த ஒரு சீஷனை குறித்து அவர் பார்த்து அவர் சொல்லுகிறார். அவர் தெளிவாக அவனை பார்த்து சொல்லுகிறார். அவர் வந்து மார்க்கில் இருந்த சுவிசேஷம் 14:37-38 அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்கக்கூடாதா? நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமும் பலவீனம் உள்ளது என்று இயேசு சொன்னார். பேதுருவை பார்த்து அவர் பார்க்கும் பொழுது இயேசுவை உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு மன கலக்கம், ஒரு துக்கம், ஒரு துயரம். இந்த மனிதன் மேலே நான் என்னுடைய சபையை கட்டி எழுப்ப போகிறேனே, இவன் இப்படி இருக்கிறானே, என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்கிற ஒரு பெரிய ஏக்கம். இன்றைக்கு இரவிலே அவனை மறுதளிக்க போகிறானே, மறுதளித்த பின்பு அவன் எனக்குள்ளாக நிற்பானா மாட்டானா, அவனுடைய விசுவாசம் நிலைக்குமா நிலைக்காதா, அவனுடைய விசுவாசத்துக்காக நான் போராடி கொண்டு இருக்கிறேன் என்றெல்லாம் இயேசு உள்ளத்தில் பல கேள்விகள் தோன்றி இருக்கும். சீமோனை பார்த்து இயேசு சொன்னார் அல்லவா, நானும் உன் விசுவாசம் அழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் பேதுருவே என்று சொன்னார் அல்லவா. பேசுவங்க முழங்கால் பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் சொல்ல எனக்காக ஜெபிங்கள் என்று சொல்லி. ஆனால் அவர் ஜெபித்ததோ சீஷர்களுக்காக. அவள் தோற்று போய்விடக்கூடாது, அவர்கள் ஜெயம் அவர்களுடைய வாழ்க்கையை அவள் தோல்வியை அடைந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு அழுகையோடு கூட கண்ணீரோடு கூட அவள் ஜெபிக்கிறார். வந்து கேட்கிறார், பேதுருவே, நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்து ஜெபம் பண்ணுப்பா, நீ ஆவியில் நீ எல்லாம் சத்தமாக பேசலாம், நீ நான் மறுதளிப்பது இல்லை என்று சொல்லலாம், நான் திடனாக இருப்பேன், நான் இடரில் அடைவது இல்லை என்று நீ சொல்லலாம், ஆனால் மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆகவே நீ ஜெபிக்க வேண்டும் பேதுருவே என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். ஆனாலும் கூட பாருங்க, அவர்கள் விழித்து அவளுக்கு பதில் சொல்ல என்ன என்று தெரியவில்லை. நித்திரைய மயக்கத்தினால் அவருடைய கண்கள் அவள் மூடிக்கொண்டிருந்தது. ஆகையினால் அவருக்கு மறுமொழி சொல்வது என்ன என்று அவர்களுக்கு அவள் அறியாதிருந்தார்கள்.
அறியாதிருந்தார்கள். மிகவும் பிரியமான உங்களுடைய ஜெப வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். எத்தனை முறை ஜெபிக்க வாங்கச்சோ, எத்தனை முறை நாங்கள் நம்ம வருகிறோம். எல்லாம் மற்ற சாப்பிட கூப்பிட்டு எல்லாரும் வந்துடுவாங்க. ஜெபிக்க வாங்கினா யாரும் வரமாட்டாங்க. உபவாச ஜெபம் சொன்னால் நிச்சயமாக வரமாட்டாங்க. யோசித்து பாருங்க நம்முடைய வாழ்க்கையை. இன்றைக்கு ஒரு மாற்றத்துக்காக வர நம்ம தீர்மானித்துக் கொள்ளணும். இயேசுவே, நீர் விரும்புகிறபடி நான் ஜெபிக்கணும் ராஜா, நான் உமக்காக உமோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஒரு பேதுருவை பார்த்து கத்த சொல்கிறார், உண்மையில ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறேன் பேதுருவே, உண்மையிலே நான் ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறேனே, உண்மையிலே நான் என்னுடைய சபையை கட்டி எழுப்ப விரும்புகிறேனே, நீ ஏன் எப்படி தூங்கி கொண்டிருக்கிறாய்? எழுந்திருக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. ஒரு மணி நேரம் ஜெபிக்க கூடாதா? அதுதான் இயேசு கேட்டது. ஒரு மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று இயேசுவோடு கூட கேட்டார். ஆனாலும் கூட அவர்களால் ஜெபிக்க முடியவில்லை. அவளை ஜெபிக்க முடியலை. ஒரு முறை இயேசு வந்து பார்க்கிறார், அவளை பார்த்து கேட்கிறார், சிமோனே ஜெபிக்க கூடாதப்பா என்று கேட்கிறார். ரெண்டாவது முறை எழுந்து வந்து முதல் முறை சீசலை பார்த்து பொதுவாக கேட்கிறார். ரெண்டாவது முறை வந்து சீமோனை பார்த்து, சீமோனே ஒரு மணி நேரம் ஜெபிக்க கூடாது என்று கேட்கிறார். மூன்றாவது முறை இயேசு வந்தார். இப்போ ஜெபிங்கன்னு சொல்லவே இல்லை. இப்போ டைம் முடிஞ்சு போச்சு. அவர் சொல்லிட்டா வந்து, இனி போதும், இத்தனை செய்திகளை பாருங்கள், இத்தனை செய்திகளை பாருங்கள், என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், அவன் போவோம் பாருங்கள் என்று இயேசு சொன்னார். அப்போ இயேசு எப்போதும் வந்து ஜெபிங்கன்னு தாங்கி தாங்கி கேட்டுக்கொண்டே இருக்க மாட்டார். ஒரு நேரம் தான் அதுக்கு கேட்பார், 2 முறை கேட்பார். நீங்கள் பதில் கொடுக்கலையா அவர் கடந்து போய்கொண்டே இருப்பார், கடந்து போய்கொண்டே இருப்பார். அவரை இங்கே துக்கப்பட விட்டுறாதீங்க. அவர்களை அழைக்கும் பொழுது நீங்கள் ஆயத்தமாக இருங்க. உன்னத பாட்டின் தலைவி எழுதுகிறாள், என் நேசர் வந்தார், அவர் வந்து கதவை தட்டினார். நான் சொன்னேன், என் நேசரை பார்த்து, நான் ஸ்நானம் பண்ணிட்டேன், என்னுடைய உடைகளை மாற்றிக்கொண்டேன், என்னுடைய கால்களெல்லாம் கழுவி விட்டேன், அதை எப்படி மறுபடியும் அழுக்காக்குவேன், நான் எப்படி எழுந்து வந்து கதவை திறப்பேன் என்று சொல்லி உலகத்தின் காரியங்கள், தன்னுடைய சொந்த சுகபோகம் அதைத்தான் யோசித்து அந்த உன்னத பாட்டின் தலைவி சொன்னாலாம். அதன் பின்பு மனம் மாறி எழுந்து வந்து கதவை திறந்தாள். ஆனால் நேசரோ போய்விட்டார். ஆனால் அவர் தேடினேன், தெருவில் தேடினேன், நான் அவரை காணவில்லை. அவங்கள நகரத்தின் காவலாளரனை கண்டு என்னை காயப்படுத்தினார்கள் என்பதாக இந்த உன்னத பாட்டின் தலைவி எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஒரு காலம் தான் உண்டு, ஜெபிப்பதற்கு ஒரு காலம் உண்டு. அதற்காக கர்த்தர் மறுபடி வந்து பேசுவார். ஆனால் நீங்கள் மறுபடியும் ஜெபிக்காமல் இருந்தால் இயேசு கடந்து போய்கொண்டே இருப்பார். ஆனால் இயேசு நமக்காக எப்பொழுதும் ஜெபிக்கிறவர். இயேசு எப்படி ஜெபித்தா தெரியுமா? இதை சொல்லுகிறது லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. இயேசு கிறிஸ்து முதலாவதாக ரத்தம் சிந்தினது மனிதர்கள் அடித்ததினாலே அல்ல. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினது முள்முடி சூட்டப்பட்டதினாலே அல்ல. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினது கல்வாரி சிலுவையிலே ஆண்களால் கடாவப்பட்டதினால அல்ல. அவர் ஜெபித்ததினாலே, அவர் ஜெபித்து தானாகவே தன் ரத்தத்தை சிந்தினார், உங்களுக்காகவும் எனக்காகவும். அவருடைய இருதயம் அப்படியாக வெடித்து விடுவது போல அவருடைய ஆவியிலே அவர் மிகவும் கலங்கினவராக ஜெபித்துக் கொண்டிருந்தார். எத்தனை பேர் இங்கே சொல்ல முடியும்? டிப்ரெஷனுக்குள்ளே போயிருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால்? என்னுடைய வாழ்க்கையில் ஆங்ஸைட்டி வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால்? இயேசு கிறிஸ்து நாம் எல்லாரும் என்னெல்லாம் துன்பத்தை அனுபவித்தோமோ அதை விட பல மடங்கு துன்பத்தை அனுபவித்து உலகத்தின் எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டு அதற்காக அழுது தன்னுடைய சரீரத்தில் உள்ள வியர்வை இரத்தமாய் வெளியே வரும்படியாக ஜெபித்தார், வியாகுலத்தோடு ஜெபித்தார். ஏசாயா அதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாக இருந்தார். அவரை நோக்கி அவரை பார்த்து நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் தான் கூப்பிட்டார், ஜெபிக்க வா என்று சொல்லி. ஆனால் நாமோ நம்முடைய முகங்களை அவருக்கு மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேலே வந்தது. He took on all the punishments that is due for every thought that we had, for every time that we stepped away from him, for every time we rejected him and we did not respond to him. அதற்காக எல்லா துக்கங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழும்படியாக அவர் கண்ணீரோடு கதறி அவர் ஜெபித்தார். இன்றைக்கு இந்த கஷ்டம் நமக்கு நினைப்பூட்டு என்ன தெரியுமா? நம்முடைய ஜெப வாழ்க்கை மாற்றுங்க. கர்த்தர் இன்றைக்கு என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்? உங்களுடைய உள்ளத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார்.
என்ன மாற்றத்தை அவர் சொல்லுகிறாரோ அதை மாற்றுவேன் என்று அர்ப்பணித்து ஜெபியுங்க. அவர் கர்த்தர் உதவி செய்வார். ரெண்டாவதாக நம்ம என்ன பார்க்குறோம், அவர் ஜெபித்த உடனே என்ன நடந்தது? இவ்வளோ ஜெபித்தாரே, இவருக்கு தான் பதில் கிடச்சிதா? எல்லாரும் உங்களுக்கு தோணும். அவர் அழுது முழுவதும் ஜெபித்தார், அவர் அழுது ஜெபித்தார், அவர் ரத்தத்தை ஊற்றி ஜெபித்தார், அவருக்கு பதில் கிடச்சிதா? அவரை கொண்டு போய் சொல்லி அரைச்சிட்டாங்கல்ல என்று தான் நம்ம சொல்லி நின்று கொண்டிருப்போம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர் தன்னுடைய மிகுந்த பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டார். ஹல்லேலூயா. There was an answer, there was a divine answer that was given, a supernatural answer that was given to Jesus Christ on that day. அதெல்லாம் தப்பாக நினைத்துக்கொள்ளுகிறோம். அநேக சமயங்களில் ஒரு ஜபத்துக்கு பதில் கிடச்சிட்டார் கேட்டான்னு சொல்லுவோம், எனக்கு இன்னும் பதிலே சொல்ல மாட்டேன்றார் கர்த்தர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு வந்து எஸ் சொன்னால் தான் பதில். அது என்னைக்கு பதிலுக்கு எஸ்ன்னு எஸ் கர்த்தர் சொல்லிட்டாரோ அப்போ தான் பதில் கிடைச்சா நம்ம நினைத்து கொள்ளுகிறோம். அவர் சொல்கிறோம், அவர் எஸ் சொல்லவே இல்லையே, அப்போ எப்படி பதில் கிடைத்தா நினைக்க முடியும்? Are we willing to accept a divine response that God wants to give to our prayers? அவர் ஒருவேளை உங்களுக்கு சொல்லலாம், ஆமாம் நீ எடுத்துக்கொள்ளு, உனக்கு ஆசீர்வாதத்தை தரலாம். சில சமயங்களில் நீ பொறுத்து என்று கர்த்தர் சொல்லலாம். சில சமயங்களில் இல்லை, உனக்கு இந்த ஆசீர்வாதம் தேவையில்லை என்று இயேசு சொல்லலாம். நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வல்லமையாக ஏற்றுக்கொள்ள நம்முடைய உள்ளத்திலே அதற்குரிய ஒரு ஆயத்தம் இருக்கிறதா? But are we thinking always like child? That the child like cries and like, no, throws a temper tantrum, you had to give me like 10 candy, only then I will stop crying. Are we crying like that all the time? Many times we are like that, cry babies. எனக்கு தரலன்னா நான் மறுதளிச்சு போயிட்டே இருப்பேன், எனக்கு அது கிடைக்கலன்னா நான் சபைக்கே வரமாட்டேன், இது நடக்கலன்னா நான் யார்ட்டையும் பேசவே மாட்டேன், யார் வீட்டுக்கு போக மாட்டேன். எத்தனை முறை நாம் சொல்லுகிறோம். தேவனுடைய இதயம் துக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அவ்வளவு ஜெபித்தாரே, அவர் கேட்ட காரியம் என்ன? கர்த்தாவே உமக்கு சித்தமானால், பிதாவே உமக்கு சித்தமானால் அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனால் அது நீங்க கூடாதாகில் அப்படி சித்தத்தின்படி நடக்கட்டும் என்றுதான் அவர் ஜெபித்தார். இயேசுவின் சித்தத்துக்கு, பிதாவின் சித்தத்திற்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா? நம்மலாம் சொல்லுறோம், ஒரு ஜெபத்தை கேட்குறோம், சொல்லிட்டு அந்த ஜெபத்துக்கு பதில் வரல, எனக்கு அவர் எஸ் சொல்லலை, அப்புறம் எனக்கு ஜெபிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜெபத்தையும் நிறுத்தி விடுகிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. எத்தனை முறை நாம் அப்படி யோசித்து இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தரில் மனம் திரும்பி அர்ப்பணிக்கணும். கர்த்தாவே நீ சொல்லுகிற பதில் எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்க. When you come to that place of being able to receive an answer from God, regardless of what that answer is, then God will grant you an answer. நாம் புரிந்து கொள்ள முடியாது, கற்றுத் தருவார். நீங்கள் கேட்கலாம், எனக்கு இந்த வேலை வேணும், அந்த வேலை வேணும், நீங்கள் கேட்கலாம். அதை விட பெரிதான ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருப்பார். அப்பொழுதுதான் கர்த்தர் மாற்ற முடியும். உங்களுக்கு தெரியாத விதத்தில் கிரியை செய்கிறவர், உங்களுக்கு நீங்கள் அறியாத விதத்தில் உங்களுக்காக உதவி செய்கிற தேவன். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் ஜெயம் வராது. அவர் நினைத்து கொண்டான், ஒரு வேளை நாகமாக நினைத்து கொண்டான், அந்த திக்கு தரிசி வருவான், இப்படி தொடுவான், பேசுவான், எனக்கா ஜெபிப்பான், நான் சுகம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அது கிடைக்கல, அவனுடைய உள்ளம் ஒரு துக்கப்பட்டு போய்விட்டது. ஆனால் கர்த்தர் வேறு விதமான ஒரு சித்தத்தை வைத்திருந்தார். இந்த கர்த்தர் சொல்லுகிறத அவன் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? When we pray, we have to be willing to receive an answer from him regardless of what that answer is. நம்மளாம் சொல்கிறோம், இயேசுவே நீ தான் தலைவராக இருந்துக்குங்க, நான் கழுத்தாக மட்டும் இருந்துக்கிறேன், நான் திரும்பினெல்லாம் திரும்பிக்கொள்ளுங்க என்று சொல்கிறோம். அதான் நினைக்கிறோம். நான் சென்ட்ரி மாதிரி காலையில் இருந்தால் கையில் ஒரு அருமையான ஒரு தெய்வ ஒளிக்காக சொன்னார். நான் கேட்டு நான் அதிகமாக நான் யோசித்தேன் அதை குறித்து. சாயங்காலம் தான் அவரை வந்து வாட்ச்மேன் ஆக்கிடுவோம். கையில் ஒரு ராடு கொடுத்து கையில் பாதுகாப்பாக இருந்துக்குங்க எனக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். காலையில் இருந்தால் போதும், நம்ம கூட வர நமக்கு செக்யூரிட்டி டீட்டெயில் அப்படி தான் கூப்பிட்டு போகிறோம். அப்படி தான் நம்ம சொல்கிறதெல்லாம் அவர் செய்யணும். அதான் நம்ம எதிர்பார்க்கிறாங்க. இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் தேவன். நாம் செய்யறதெல்லாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஏன் நமக்கு தேவன் தேவை? நம்ம வெளியில் போய் யாராவது ஒருத்தர் ஒரு வேலைக்கு வைத்துக் கொள்ளலாமே. நம்ம தேவனத்தில் வரும்போது அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் பதில் தருவார் என்று நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு எலியா ஜெபித்தார், அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான், கருத்தோடு ஜெபித்தார். ஆகினால 3 வருஷமும் 6 மாதமும் பூமி மேல் மழை பெய்யவில்லை. ஒரு தானியேல் ஜெபித்தான், ஒரு பெரிய மாற்றம் பாபிலோன் மாகாணத்தில் வந்தது. அங்கே சாத்தானால் கிரியை செய்ய முடியவில்லை. ஒரு சபை ஜெபித்தார்கள். அந்த இரவிலே கர்த்தர் ஒரு பெரிய தூதனை அனுப்பி பேதுருவை வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் வல்லமையாக கிரியை செய்ய உண்டு, அவரால் முடியும். ஆனால் அப்படி கிரியை செய்ய வேண்டாம் என்று அவர் நினைத்தால் அவர் கிரியை செய்யாமலும் இருக்க முடியும். அவர் எதை விரும்புகிறார்? அவருடைய சித்தம் என்ன? அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்க நாம் தயாராக இருக்கிறோமோ அதற்காக நம்ம மிகவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். யாக்கோபு சொல்லுகிறார், சில காரியத்தை பேசும் பொழுது தெளிவாக சொல்லுகிறார். உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் ஏன் வருகிறதுனா, நீங்கள் உங்களுடைய சொந்த விருப்பங்களை, இச்சைகளை நிறைவேற்றும்படி நீங்கள் தகாத விதமாய் உழைக்கிறீர்கள், ஜெபிக்காமல் உழைக்கிறீர்கள், ஆகவே உங்களுக்கு கிடைக்காமல் இருக்குன்னு சொல்லுகிறார். யோசித்து பார்க்க நம்ம அப்படி தான் நினைப்போம். பல சமயத்தில் என்னால் முடியும், நான் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், ஜெபிக்க மட்டும் செய்ய மாட்டோம், மற்ற எல்லாம் செய்வோம், நம்மளால் முடிந்தெல்லாம் செய்து விடுவோம்.
ஆனால் இன்னும் கிடைக்காது. யாக்கோபு 4:1 அவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ள சண்டைகளும் யுத்தங்களும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா என்று சொல்லிவிட்டு 2வது வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. You are not able to prosper because you desire and you lust and you fight and you do all those things to try to achieve that. But you have not prayed. That is why you have not been able to receive that. இன்னும் சிலர் இருக்கிறோம். அதுக்கு அடுத்த கட்டமாக யாக்கோபு சொல்லுகிறார், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். பல சமயம் எதற்காக ஜெபிக்கிறது நமக்கே தெரியாது. தேவனுக்கு எல்லாமே தெரியும் என்பது நம்ம மறந்து விடுகிறோம். ஆகவே தான் சொல்லுகிறோம், எல்லாம் நமக்கு எல்லாம் வேண்டும்னு சொல்லி யோசிக்கிறோம். இந்த மைதாஸ் என்கிற ஒருவனுடைய பேராசைக்காரனுடைய கதையெல்லாம் படிச்சு போனோம். வளரும்போது நான் டீட்டெயில் சின்ன கதை சொல்லுவாங்க, குட்டி கதை சொல்லுவாங்க. இந்த மைதாஸ் என்கிறவன் அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கை பணக்காரனாக மாறணும்னு சொல்லி பெரிய ஒரு ஆசை. அவனை பார்த்து கடவுள் சொல்லிட்டான், அவங்க வரம் தரேன், அன்றைக்கி என்ன வரம் கேட்டாலும் தரேன்னு சொன்ன உடனே அவன் சொல்லிட்டான், நான் எதை தொட்டாலும் என்ன ஆகணும்? எனக்கு கதை தெரியாதா? தெரியாதா? பேசுங்க, பொண்ணாக மாறணும் என்று சொல்லி கடவுள் வரம் கொடுத்துட்டாரு. அவன் வீட்டில் அதை தொட்டா எதோ எல்லாமே பொண்ணாக மாறிடுச்சு. பெரிய சந்தோஷம் அவனுக்கு. அப்புறம் பார்த்தா அவன் சொந்த ஒரே மகளை தொட்டான், அவளும் பொண்ணாக மாறிவிட்டா. என்ன செய்யணும் அவனுக்கு தெரியலை. எனக்கு மிகவும் பெரிய வாழ்க்கை. We don't know what exactly is the blessing that we ought to have in our hands. கர்த்தர் அறிந்திருக்கிறவர். ஆகவே அவர் பார்த்து நம்ம ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து ஜெபித்த பொழுது அவர் கண்ணீர் விட்டு அவர் ஜெபித்தார். அவர் ஜெபித்து அவர் கேட்கப்பட்டார். ஆகவே தான் எபிரேயர் 5:7 வேதம் சொல்லுகிற அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார். ஜெபித்த உடனே ஒரு தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்தினான். தேவாதி தேவன் உங்களோடு கூட உண்மையாக பேசுவார் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு பதில் தருவார் என்று சொன்னால், அந்த பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அதில் நீங்கள் நடக்கும்படியான பலத்தை நிச்சயமாக உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. யோசித்துப்பாங்க, ஒருவேளை அவர் சொல்லுவார், இந்த ஆசீர்வாதம் இல்லை மகனை, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுன்னு சொன்னால் அந்த கொஞ்ச நாளைக்கு உங்களை நடத்துகிற வல்லமை உள்ளவர் அவர். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதில் நிறுத்தவர் வல்லமை. அவர் மேல் முழுமையாக விசுவாசத்தில் இருக்கணும். கர்த்தாவே எனக்கு தேவை, நான் கேட்கிறேன், ஆனாலும் இப்படி சித்தம் செய்யப்பட்டு சொல்லுகிற சித்தத்துக்குள்ளாக என்றைக்கு வருகிறீர்களோ அன்றைக்கு தான் ஒரு மாற்றம் வர முடியும். இயேசு கிறிஸ்து 3 முறை அவர் ஜெபிக்கிறார். முதல் முறை ஜெபிக்கிறார், 2வது முறை ஜெபிக்கிறார், 3வது முறை ஜெபிக்கிறார். தேவனுடைய முற்றிலுமா பிதாத்தில் ஒப்பு கொடுத்து விடுகிறார். பவுல் சொல்லுகிறார், நான் என்னுடைய மாம்சத்தில் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மைகளை குறித்து நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டுகிற சாத்தாண்டு தூதனாக என்னுடைய மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னை விட்டு விலகும்படி என்ன செய்தேனா, நான் 3 தரம் கர்த்தரை வேண்டிக் கொண்டேன். அது பின்பு அவர் வந்துட்டார். கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொண்ட தேவன் ஒரு பதிலை கொடுத்தார். என் கிருபை உனக்கு போதும் மகன் என்று சொன்ன உடனே அவர் அதை ஒத்துக்கொண்டார். அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை மேன்மைகளை கர்த்தர் எதற்காக வைத்திருந்தார் என்பது அவருக்கு தான் தெரியும். ஆனால் தேவனுடைய சித்தத்தை அவர் பெற்றுக்கொண்ட உடனே அந்த பதிலை பெற்றுக்கொண்ட உடனே அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து நமக்காக கற்றுக் கொடுக்கிற கெத்செமனே தோட்டத்தின் ரகசியம் இன்னைக்கு என்ன தெரியுமா? தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு, அதை முற்றிலுமாக ஒத்துக்கொள்வதற்கு. தகப்பனே உம்முடைய சித்தம் எதுவோ அதில் நான் இருக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டுமா? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்றது உணர்ந்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது எப்படியா மனம் புதிதாக முடியும்? நீங்கள் ஜெபத்தை கேட்குறீங்க, கர்த்தர் சொல்கிறாரு இது வேண்டாம் சொல்கிறாரு. 2 நாள் கேட்டு பார்க்குறீங்க, 3 நாள் கேட்டு பார்க்குறீங்க, கர்த்தர் சொல்கிறாரு அதை விட இந்த வழி உனக்கு காண்பிக்கிறேன் சொல்லுகிறார். உங்கள் மனதை மாற்றிக்கொள்ளுகிறீர்கள். சரி, என் தேவன் விரும்புகிறதை நான் விரும்புவேன் என்று சொல்லுறீங்க. அதான் மனம் மாறுகிற மறுரூபம் அடைகிறது. நீங்கள் அதை குறித்து துக்கமாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு அதே கிடைக்கலையே நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்களா வாழ்க்கை முழுமையாக? அப்படி அல்ல. தேவன் உங்களுக்கு பதில் தருவார். தேவன் உங்களுக்கு கிருபை தருவார். கெத்செமனே நமக்கு காண்பிக்கிற ஒரு காரியம். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நான் முதலாவதாக கதறி அழுது ஜெபிக்கணும். 2வது தேவன் கொடுக்கிற கர்த்தருடைய சித்தத்தை முற்றிலுமாக அறிந்து கொள்ள, அதை பெற்றுக்கொள்ள நமக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை செய்து முடித்த பின்பு இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அதன் பின்பு இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே முற்றிலுமாக ஒரு தேவனுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு இடத்துக்குள்ளாக வந்து விட்டார். 3 முறை ஜெபித்து விட்டார். ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் பொழுது சொல்லுகிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடாது, ஆக்கில் நீங்கள் கூடுமாக நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது எல்லாம் முடிந்து விட்டது. அதன் பின்பு இயேசு எழுந்து வருகிறார். யோவான் எழுந்த சுவிசேஷம் 18:4-5 இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். இப்போ எல்லாம் வந்துட்டாங்க, காட்டி கொடுக்குற வந்துட்டான்.
அவர் வந்து கேட்கிற அமைதியாக. அவர்கள் பிரதியுத்தரமாக நஸ்ரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். ஏன்னா இயேசுவை ஏன் அவளை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, இயேசுவும் யோவான்னு பார்த்தா ஒரே மாதிரி இருப்பாங்களாம் பார்ப்பதுக்கு, யாருன்னே தெரியாது. ஆகவே தான் யூதாஸ் அவரை காட்டி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அவன் வந்து முத்தத்தினால அதை காட்டி கொடுக்குறான். ஆனால் இயேசுவை வந்து கேட்கிறார், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? நஸ்ரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்ன உடனே அது நான் தான் என்று சொல்லுகிறார். எப்படி அவரால் சொல்ல முடிந்தது? அப்படி உள்ளத்தில் ஒரு பரிபூர்ணமான ஒரு சமாதானம். இப்பொழுது பிதா என்னை அனுப்பி நடத்துவார் என்பதை குறித்த ஒரு நிச்சயம் அவருக்குள்ளாக வந்தது. ஆகவே அவர் தைரியமாக எதிர்கொண்டார். வாழ்க்கை சூழ்நிலைகளை தைரியமாக எதிர்கொள்ளுகிற கிருபை அவர் உங்களுக்கு தருவார். தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக வந்திருக்கிற அந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரிதான், எப்படி சோதனைகள் வந்தாலும் சரி, அதை எதிர்த்து மேற்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். அப்போ நடந்த காரியம் என்ன? உடனடியாக பேதுரு தன்னுடைய கத்தியை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் வலது காதரை வெட்டினான். உடனே என்ன சொன்னார்? இம்மட்டும் நிறுத்து, பட்டயத்தை உரையிலே போடு என்று சொல்லிவிட்டு அந்த வேலைக்காரனை சுஸ்தமாக்கினார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கூட வந்தாங்க போதும். இன்றைக்கி மனிதர்களுடைய இயல்பு எப்படி? நான் தான்ப்பா ஒன்றும் சொல்ல முடியும், நீ சொல்லிக்க, நீ பேசு, நான் பேச முடியாது, நான் அவனை அட்டாக் பண்ண முடியாது, நீ அட்டாக் பண்ணு, நான் தான் ஒன்றும் செய்ய முடியும், இப்படி சொல்லுகிறதா தான் மனித சுபாவம். இயேசு சுபாவம் படிப்பட்டவர் அல்ல. சீஷர்கள் வந்து இப்படி அவருக்கு அட்டாக் பண்ண வராங்கன்னு உடனே இயேசு கிறிஸ்து உடனடியாக அதை நிறுத்துகிறார். He held back the people. என்னுடைய ஊழியக்காரர் போராட வேண்டாம் என்பதாக இயேசு தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த கட்டளைக்கு அவர் அடிபணிந்திருந்தார். அவர் பிதாவத்தில் கேட்டுவிட்டார். அது எந்த மனிதனையும் எதிர்பார்த்து செயல்படுகிறவர் அல்ல. எனக்கு இந்த சீசன் உதவி செய்வார் என்பதாக ஒரு சீசனை எதிர்பார்த்த உதவி அவர் வேலை செய்கிறவர் அல்ல. பிதா சொல்லிவிட்டார், அதன் பின்பு நான் அதன்படியாக நடந்து கொள்ளுவேன். அதற்கு விரோதமாக சிலர் வந்து எனக்கு உதவி செய்ய வந்தாலும் கூட வர வேண்டிய தேவையில்லை என்பதாகத்தான் இயேசு முற்றிலுமாகத்தான் அர்ப்பணித்துக் கொண்டார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்கிறோம்? மற்றவர்கள் நமக்காக பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். மற்றவர்கள் நம்முடைய சார்பில் சென்று எதையாவது சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்க. அப்படியல்ல, தேவன் தான் நம்முடைய சார்பில் நிற்க வேண்டும். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக யாரும் நிற்க முடியாது. நம்முடைய சீஷர்களை அவர் தடுத்து நிறுத்தினார். இரண்டாவதாக விரோதமாக வந்த எதிரிகளை அவர் நேசித்தார். யூதாசை பார்க்கிறார். யூதாசே, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய்? அதான் அவர் கேட்ட ஒரு கேள்வி. சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய்? உடனடியாக அவர் சென்று அவரை முத்தம் கொடுத்தான். உடனே அவர் சொன்ன காரியம் என்ன? யூதாசே, யுத்தத்தினாலேயே மனிதகுமாரனை காட்டி கொடுக்கிறாய். அதுதான் ஒரு ஷார்ட்டில் சொன்ன காரியம், வேறு எதுவுமே சொல்லவில்லை. நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு நெருங்கின நண்பனாக இருக்கிற ஒருவன் உங்கள் முகத்துக்கு நேராக வந்து பேசுகிறான், மிகவும் நல்ல தோழனை போல பேசுகிறான், உங்களுக்கு உதவியாக இருப்பதாக எப்போதும் சொல்லுகிறான். ஆனால் உங்களுக்கு பின்னால் சென்று உங்களை தூற்றி கொண்டு அலைகிறான், உங்களுக்கே குழி வெட்டுவதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறான். அவன் கடைசியாக அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு முன்பாக இருக்கிறான். நீங்கள் சிநேகிதனை கூப்பிடுவீங்களா அவனை? யோசித்து பாருங்கள். ஏசு அந்த சமயத்திலும் கூட யூதாசை பார்த்து, சிநேகிதனே, நீ என்னத்திற்காக வந்திருக்கிறார்? எதிரிகளை நேசிக்கிற தன்னுடைய உள்ளத்தை அவர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படியாக இயேசுவை போல மாற வேண்டும் என்பது தான் அவருடைய இருதயத்தின் தாகம். இந்த கெத்செமனே நமக்கு காண்பிக்கிற காரியம் என்ன? இயேசுவை போல மாற வேண்டும், இயேசுவை போல மாற வேண்டும். இயேசு சொன்ன காரியம் என்ன? உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் பரலோகத்திற்குள்ள பிதாவுக்கு நீங்கள் புத்திரராக இருப்பீர்கள். And then we cannot call ourselves the children of God. தேவன் விரும்புகிறது அதுதான். இந்த கத்த சபையில் விரும்புகிற காரியம் என்ன? என்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று கத்த விரும்புகிறார், என்னுடைய புத்திரர் இருக்க வேண்டும் என்று கத்த விரும்புகிறார். அவர் இப்படி இருந்தால் தான் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுவார்களாம். இன்றைக்கு கெத்செமனே தோட்டத்தில் கத்த நம்மோடு பேசுகிற காரியம் அதுதான். அவரை போல நாம் மாற வேண்டும், அவரை போல மாற வேண்டும், அவரை போல மாற வேண்டும் என்பதாக. முந்தாவது அது மாத்திரமல்ல, அவர் முழுமையாக பிதாவின் சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அது கம்ப்ளீட் சரண்டர். That is why he was able to go and stand before the enemies and surrender himself to them. ஏசாயா 53:6-7 சொல்லுகிறது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழிகளை போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயில் கத்தரிக்கிறதுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவரை கைது செய்து கொண்டு போகிறாங்க. அவர் ஒப்பு கொடுத்ததுனாலே, அவரே ஒப்பு கொடுத்ததுனால தான் அழைத்து கொண்டு போகிறாங்க. அவரே சொல்லுகிறார், சீசர்களை பார்த்து சொல்லுகிறாங்க, இப்போ வேண்டிக் கொண்டால்
12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை என்னோட பிதா அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்று இயேசு கேட்கிறார். அப்போ 3 முறை ஜெபித்து விட்டார். இயேசுவுக்கு தெரியும். அப்போ அவர் ஜெபித்திருந்தார், பிதாவே தூதர்களை அனுப்பும் என்று சொல்லி இருந்தான். ஒரு தூதனை அல்ல, 12 லேகியோனை கர்த்தர் அனுப்பி இருப்பார். ஒரு லேகியோன் என்று சொன்னால் ஒரு மிலிட்டரி டிவிஷன், ஒரு ரோமன் போர் சேவர்கள் 1000 பேர் இருக்கிற ஒரு கம்பெனி, அதுதான் ஒரு லேகியன் என்று சொல்லுகிறார்கள். அப்போ 12,000 பேர் ஏன் தேவை என்று சொன்னால், அங்கே 11 சீஷர்கள், இயேசு 12 பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு லேகியோன் ஆகிய தூதர்களை அனுப்ப கர்த்தரால் முடியும். ஆனால் அப்படி ஜெபிக்கல அவர் கேட்கல அதை குறித்து. ஏன்? அவர் தம்மை தாமே மரணத்தில் ஊற்றுவதற்காக நமக்காக ஒப்பு கொடுத்தார். எல்லாம் இப்படி ஜெபிக்க போகிறாரா? எழுப்பி நின்று, தகப்பனே எங்களுக்கு உதவி செய்யுங்க, நீர் எதற்காக கர்த்தாவே எங்களுக்காக நீ கெத்செமனேக்கு சென்றீங்களோ அதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. முடிந்தால் நம்ம முழங்கால் படிட்டு கொள்ளலாம். இயேசுவை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த கெத்செமனே நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு கர்த்தர் பேசின ஒவ்வொரு காரியத்தை அர்ப்பணித்து, கர்த்தாவே என்னோட கூட இருக்கிற உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க சார். எல்லாம் கர்த்தர் சொல்லி அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிங்க தேவனுடைய சமூகத்தில். இப்போ கர்த்தாவே நான் உடைய சமூகத்தில் நிற்கிறேன் ராஜா. இந்த பரிசுத்த வாரத்தில் கர்த்தாவே கர்த்தர் எனக்காகப்பட்ட எல்லா பாடுகளையும், எனக்காக நொறுக்கப்பட்டிருக்கிற அந்த எல்லா துன்பங்களையும் நான் நினைத்து கர்த்தாவே நான் சமூகத்தை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். எத்தனை முறை கர்த்தர் ஜெபிக்க அழைத்து நம்ம ஜெபத்தில் குறைந்திருக்கிறோம். இப்பொழுது அதை அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிங்க. கர்த்தாவே நான் உண்மை போல ஜெபிக்கணும், இயேசுவை நான் உண்மை போல நான் ஜெபிக்கணும், தாகமுள்ளவனாக ஜெபிக்கணும், கதறி நான் ஜெபிக்கணும். கர்த்தாவே அப்படி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை இன்றைக்கு எனக்கு நீங்கள் தாருங்க என்று சொல்லி ஜெபிங்க. கர்த்தாவே உதவி செய்யுங்க. நீ எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க, இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்பொழுது ஆவியான உள்ளத்தில் சொல்லி இருக்கிறார், அதை நீங்கள் சொல்லி நீங்கள் ஜெபிங்க. செய்தியில் கர்த்தர் உங்களோட என்ன பேசினாரோ அதை மாத்திரம் நீங்கள் சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை, ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாக அவர் விரும்புகிறார். தகப்பனே உங்களுடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. முழுமையாக தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தாவே பகைவர்களிடத்தில் அன்பு கூறுகிற கிருபை எனக்கு நீங்கள் தாருங்க. கர்த்தாவே உங்களுடைய சித்தம் எல்லாத்தையும் எப்பொழுதும் அறிந்து கொள்ளவும் தகப்பனே நான் மிகுந்த அன்புள்ளவளாக நான் மாற வேண்டுமே. எனக்கு அந்த கிருபை தாங்க ராஜா. தகப்பனே உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ராஜா. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட கிருபை தரும்படியாக, இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பாரில் கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவரா, தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவரா, தேவாகி தேவன் ஏகசூதன் படும் பாடுகள் எனக்காயே, தேவாதி தேவன் ஏகசூதன் படும் பாடுகள் எனக்காயே. பாரில் கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. அப்பாயி பாத்திரமே நீக்கும் நின் சித்தமானார், அப்பாயி பாத்திரமே நீக்கும் நின் சித்தமானார், எப்படியும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே, எப்படியும் நின் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே. பாரில் கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டும்
வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. என்னையும் தம்மை போலே மாற்றும் இம்மானேசத்தை, என்னையும் தம்மை போலே மாற்றும் இம்மானேசத்தை எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவே. எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவே. பாரிர் கெத்சமனே பூங்காவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் துணித்திடுதே. நம்முடைய இருதயத்தில் அதுக்கு இந்த ஜெப சத்தம் கேட்கட்டும். தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெப சத்தம் இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் கேட்கட்டும். கர்த்தாவே, நீ ஜெபிக்கிற ஜெபத்தோடு நான் இணைந்து கொள்ள நான் அர்ப்பணிக்கிறேன். நீ எனக்காக ஜெபிக்கிற ஜெபத்தில் இணைந்து கொள்ள நான் அர்ப்பணிக்கிறேன். எல்லாம் அர்ப்பணித்து ஜெபிங்க, எல்லா கரங்களை ஊற்றி அர்ப்பணித்து ஜெபிங்க. கர்த்தாவே, நான் அர்ப்பணிக்கிறேன் ராஜா, உம்மோடு கூட நான் இணைந்து ஜெபிப்பதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன் ராஜா. கர்த்தாவே, எனக்காக ஜெபிக்கிற ஜெபத்தில் நான் இணைந்து கொள்ள நான் அர்ப்பணிக்கிறேன் ராஜா. தேவனே, ஜெப ஆவி எனக்கு தாருங்க. கர்த்தாவே, உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க. உம்மை போல இருதயத்தை எனக்கு நீங்க தாருங்க. இயேசுவே, உம்மை போல என்னை மாற்றுங்க, உம்மை போல என்னை மாற்றுங்க. யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே எங்களை உம்மை போல மாற்றுங்க, எங்களுடைய சபையை உம்மை போல மாற்றுங்க என்று சொல்லி கதறி அழுது கண்ணீரோடு ஒருவர் ஜெபிக்கலாம் தேவனுடைய சமூகத்திலே. அப்பா, இந்த வேளையில கூட அப்பா எங்க ஜெப குறைவுகளை நீர் மன்னிப்பீராக என்று இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக முறையும் ஆண்டவரே அப்பா நீர் உந்துதல் பண்ணியும் தகப்பனே அப்பா நாங்கள் அப்பா உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்தோமே தேவனே அப்பா நீர் மன்னிப்பீராக என்று இந்த வேளையில ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வேளையிலும் எங்க ஜெப வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை நீர் ஏற்படுத்த வேண்டுமாறு இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். இடைவிடாமல் தேவனே அப்பா ஜெபிக்க அப்பா எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா, இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சபையா இருக்கும் தகப்பனே அப்பா, ஒவ்வொருவருக்கும் தகப்பனே ஒரு கெத்சமேனின் அனுபவத்தை எங்களுக்கு நீர் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா, இடைவிடாமல் வியாகுலப்பட்டு நீர் ஜெபித்தது போல தகப்பனே நாங்களும் மற்றவர்களாக எங்கள் குடும்பத்துக்காக தகப்பனே உங்களுடைய இருதயத்தை அறிந்தவர்களாய் தேவனே அப்பா ஜெபிக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, தடையா இருக்கிற எல்லா பிசினஸ் ஆஃப் லைஃப் அப்பா எல்லா உலக இச்சைகள் எல்லாம் எடுத்து போட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா, மரியாள் ஆண்டவரே அப்பா ஒரு நல்ல பங்கை தெரிந்தெடுத்தாலே தகப்பனே, அதே போல தகப்பனே அப்பா ஜெபத்திலே ஒரு நல்ல பங்கை சிந்திக்க தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில நீர் எழுப்புதலை தர வேண்டுமாறு இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். தாகம் உள்ளவன் மேல் அப்பா ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர் தகப்பனே. அப்படியா இந்த வேளையிலே தகப்பனே தேவ ஆவியினாலே ஒவ்வொருவரையும் நீர் நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆவியானவர் கற்றுத்தரும்படியாக அப்பா நாங்கள் ஜெபத்தை ஏறெடுத்து இந்த வேளையிலே நீர் ஒவ்வொருவரும் அப்பா நிரப்ப வேண்டுமாறு இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஜெபத்திலே ஆண்டவரே அப்பா உம்மை இருதயத்தை அறிந்தவர்களாய் உம்முடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் அதை மாத்திரமே அப்பா நாங்கள் ஜெபிக்க தகப்பனே உம்முடைய இருதயத்தை ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டுமாறு இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். அப்படியான ஒரு ஞானத்தின் ஆவியை அப்பா ஒவ்வொருவருக்கும் நீ தர வேண்டுமாறு இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். விண்ணப்பத்தின் ஆவியை நீங்க தர வேண்டுமாறு இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற பிள்ளைகளாய் தேவனே எங்களை மாற்ற அப்பா நீர் உதவி செய்ய வேண்டுமாறு இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் அப்படியே செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. துதி கன மகிமை உமக்கே தகப்பனே, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே மிகுந்த அன்போடு கர்த்தாவே ஜெபங்களை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை கர்த்தாவே ஒரு பேதுருகளை போல தகப்பனே, ஒரு கர்த்தாவே கர்த்தர் சபையை கட்டி எழுப்புகிற ஒரு கர்த்தாவே கல்லான பேதுருவை போல எங்களை மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை போல மாற்றுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா அப்பா. அதனுடைய வார்த்தைகள் தகவல் இருதயத்தில் நீங்கி விடக்கூடாது ராஜா. இயேசுவே, பரிசுத்த ஆவியானவர் கர்த்தாவே இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக இந்த வசனம் கர்த்தா பலம் தரத்தக்கதாக இருதயங்களில் இன்றைக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் இப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உம்மை போல எங்களை மாற்றும், உம்மை போல எங்களை மாற்றும். இந்த பரிசுத்த வாரத்தில் நாங்கள் பரிசுத்தத்தில் வளர உதவி செய்யுங்க ராஜா. இயேசுவின் சாயலில் வளர உதவி செய்வீராக. கர்த்தர் செய்கிறதுக்காக உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.